எதிர்பார்த்த சூப்பர் ஸ்டார் ரஜினி நடிப்புல ரிலீஸ் ஆக போற வேட்டையன் படத்தோட ட்ரெய்லர் வந்தாச்சு. வாங்க ட்ரெய்லர் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். அப்படியே படத்தோட கதை எப்படி இருக்குன்னு முடிஞ்ச அளவுக்கு நம்ம ப்ரெடிக்ட் பண்ணுவோம். அது மட்டும் இல்லாமல் அந்த படம் வந்து எத்தனை சதவீதம் வந்து வெற்றி பெற வாய்ப்பு இருக்குன்னு கூட நம்ம பார்ப்போம். இது எப்பவுமே என்னோட ட்ரெய்லர் ரிவ்யூல இடம்பெறக்கூடிய ஒரு நிகழ்வு தான். அதுக்கு முன்னாடி நம்ம யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க, நண்பர்களுக்கு சஜஸ்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்போ அவங்க ட்ரெய்லர் எப்படி இருக்குன்னு நம்ம பார்ப்போம். ட்ரெய்லர் தொடங்கின உடனே தமிழ்நாடு ஃபுல்லாக, இந்தியா ஃபுல்லாக, உலகம் ஃபுல்லாக இருக்கிற மாணவர்கள் மாணவிகள் வந்து பெண்களுக்கு எதிராக பலாத்காரத்துக்கு எதிராக போராடுறாங்க. ஃபர்ஸ்ட்டு வந்து சினிமா இண்டஸ்ட்ரியில் இருக்கிற பெண் பாதுகாப்பு பற்றி இவங்களை வந்து படம் எடுக்க சொல்லுங்க, ஹீரோக்களை வந்து குரல் கொடுக்க சொல்லுங்க. இதில் சினிமா இண்டஸ்ட்ரிங்கிற இவங்களுடைய வீட்டில் உள்ள பெண்களை வந்து காப்பாற்ற சொல்லுங்க, அப்புறம் நாட்டில் உள்ள பெண்களை வந்து காப்பாற்ற சொல்லலாம். இந்த கோபத்தோட தான் ட்ரெய்லர் வந்து நான் கண்டினியூ பண்ணேன். மக்கள் போராடுற இந்த சீன் மட்டும் இது வரைக்கும் இந்த 2024 வரைக்கும் வந்து தமிழ் சினிமாக்கள் கிட்டத்தட்ட ஒரு 1000 தடவை வந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அடுத்த நாகர்கோவில் போலீஸ் ஸ்டேஷனை காமிக்கிறாங்க. போலீஸ் உயர் அதிகாரியோட வாய்ஸ் வந்து அப்படியே நம்ம இளையதளம் பிரபு வாய்ஸ் மாதிரியே இருக்கு. அவர் குற்றவாளி மேலே என்ன நடவடிக்கை வேணாலும் எடுங்க, ஃபுல் ஃப்ரீடம் கொடுக்குறேன் அப்படிங்கிறாரு. அப்புறம் சங்கர் படத்தில் வர மாதிரியே மீடியாக்கள் மக்கள் வந்து மைக்கில் வந்து அந்த முக்கியமான கொலை கேஸ் பற்றி பேசிட்டு இருக்காங்க. கொல்கத்தா டாக்டர் பத்தின சம்பவம் அடிப்படையில் இந்த கதை போச்சுன்னா ரொம்ப சூப்பராக இருந்திருக்கும். வழக்கம் போல ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட் வந்து இது வந்து ஒரு ஸ்பிரிச்சுவலான மர்டர், இதுக்கு வந்து எவிடன்ஸை கண்டுபிடிக்க முடியாது அப்படிங்கிறாங்க. மக்களும் இந்த கொலை பண்ணவனை என்கவுண்டரில் போட்டு தள்ளணும் அப்படின்னு கத்துறாங்க. அப்புறம் கிஷோர் வர்றாரு. தமிழ் சினிமாவோட வழக்கப்படி ஆரம்பத்தில் ஒரு ஆக்டிவான போலீஸை அவர் காமிச்சிட்டு, அப்புறம் இல்லை இந்த கேஸை என்னால் முடியாது அவர் வந்து கைவிடிச்சிடுவார். உடனே தலைவர் அப்படியே ஸ்டைலாக நடந்து வருவார். அவரோட வேகத்தை பார்த்தா கேஸை வந்து 3 நாள் இல்லை 2 மணி நேரத்தில் முடிச்சிடுவார்னு நினைக்கிறேன். அடுத்து ரித்திகா சிங்கை காமிக்கிறாங்க. அவங்க வந்து போலீஸ் குரூப்பில் ஒரு முக்கியமான பதவியில் இருக்கலாம். இந்த கேஸை இன்வெஸ்டிகேஷன் பண்ணுற அந்த ஹண்டிங் ஆப்ரேஷனில் வந்து ஃபர்ஸ்ட் அமிதாப் பச்சனுக்கு வந்து கோஆப்ரேட் பண்ணி, அப்புறம் ரஜினியோட நியாயத்தை புரிஞ்சுக்கிட்டு என்கவுண்டர் தான் பெஸ்ட் சொல்யூஷன் அவர் பக்கம் சாயலாம். கிட்டத்தட்ட மலையாளத்தில் வந்து மம்மூட்டி படமான கிறிஸ்டோபரில் வந்து அமலாபால் கேரக்டர் மாதிரி ரித்திகா சிங் கேரக்டர் வந்து டிசைன் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அடுத்து ராணா டகுபதியை காமிக்கிறாங்க. நேரத்தோட மதிப்பு தெரிஞ்ச ஒருத்தர் தான் சாதிக்க முடியுது. அவருடைய வெற்றி வாழ்க்கையை காமிக்கிறாங்க. பின்னாடி ஒரு லோகோவையும் காமிக்கிறாங்க. ஒருவேளை இவருடைய கேரக்டர் அப்படியே தனி உருவன் படத்தில் வந்து சித்தார்த்த அபிமன்யு கேரக்டர் மாதிரி டிசைன் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இவர் தான் படத்தோட மெயின் வில்லனாக இருக்க அதிக வாய்ப்பு இருக்கு. இவருடைய கேங் தான், இவருடைய நெட்வொர்க் தான் தமிழ்நாட்டில், இந்தியாவில், உலகத்தில் இருக்கிற நிறைய பொண்ணுங்களை பலாத்காரம் பண்ணி அழிச்சிட்டு இருக்காருன்னு நினைக்கிறேன். இவரை பிடிக்கிறதுக்காக ஃபர்ஸ்ட் இவருடைய கஷ்டமான அந்த நெட்வொர்க் வந்து ரஜினி ஒரு மணி நேரத்தில் கண்டுபிடிச்சு ராணா டகுபதியை அவருடைய ஆட்களையும் நெட்வொர்க்கையும் க்ளோஸ் பண்ணுறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு. அடுத்து முகமூடி போடாத புத்திசாலி திருடனா ஃபகத் ஃபாசிலையும் துஷாரா விஜயனையும் காமிக்கிறாங்க. ஆரம்பத்தில் ஃபகத் ஒரு திருடனாக இருந்து பின்னால் துஷாரா விஜயனால மனசு மாதிரி விக்ரம் படத்தில் கமலுக்கு ஹெல்ப் பண்ண மாதிரி இங்கே ரஜினிக்கு ஹெல்ப் பண்ண வாய்ப்பு இருக்கு. இந்த படத்தில் ஃபகத் ஃபாசிலுக்கு ஒரு 1/2 மணி நேரம் கேரக்டராவது இருக்குமான்னு தெரியல. ஏன்னா ரஜினியோட முந்தைய படமான நெல்சன் டெய்லர் தச்ச டெய்லர் படத்தில் கேரளா படம் ஓடணும் அப்படிங்கிறதுக்காக மலையாள சூப்பர் ஸ்டார் மோகன்லால் வந்து சும்மா ஒரு ஸ்க்ரீனில் ஒரு ஓரத்தில் 5 நிமிஷம் நிப்பாட்டி வச்சுட்டு அப்புறம் அவர் வீட்டுக்கு அனுப்பி வச்சுட்டாங்க. ஜெயிலர் 2 மோகன்லால் ஒரு 10 நிமிஷமாவது காப்பாங்களான்னு தெரியல. ஆனந்தப்பட்ட மோகன்லாலுக்கு அந்த நிலைமையில பகத் நிலைமையில கேட்காம வேணும். அவரை பின்னால் அந்த படத்தோட சக்சஸ் மீட்ல ரஜினி சார் கூட ஒரு சீன் நடிச்சதுல எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. இது 7 ஜென்மத்தில் எனக்கு கிடைக்காத பாக்கியன்னு ஒரு நுட்டிக்கிட்டு இருப்பாரு. அடுத்து ரஜினி குற்றங்கிறது தொற்றுநோய் மாதிரி அதை வளர விடக்கூடாது அப்படிங்கிறாரு. அப்படியே பாலடைஞ்ச இடிபாடுகள் ஒரு டெட் பாடியை காமிக்கிறாங்க. அடுத்து வில்லனுடைய பவர் காமிக்கிறதுக்காக அவனுக்கு பயங்கர நெட்வொர்க் இருக்கு, நிறைய வக்கீல்கள் இருக்காங்க. வில்லனுக்கு வந்து பயங்கரமா பில்டப் கொடுத்துட்டு இருக்காங்க. எப்படியும் கிளைமேக்ஸ் வந்து ரஜினி கையால் ஒரு அடி ஒரு குத்து வாங்கி கீழே விடத்தான் போறாரு வில்லன். அப்போதைக்கு வில்லனுக்கு இவ்வளவு பெரிய பில்டப்னு தெரியல. இவ்வளவு போலீஸ் பலம் வந்து ஒரு கிரிமினல் தைரியமா கன்னியாகுமரி சிட்டி ஃபுல்லா அட்ராசிட்டி பண்றான்னா போலீஸ் வந்து கெப்பாசிட்டி இல்லைன்னு அர்த்தம். உடனே கிளப்புறா வண்டிட்டு விடுறாரு தலைவர். உடனே தலைவரும் மற்ற போலீஸ்காரங்களும் படை பரிவாரங்களோட கிளம்பி கழுகு மாதிரி அப்படியே பறந்து வில்லன்களை வந்து தூக்கி போட்டு மிதிக்கிறாங்க. இவங்கெல்லாம் ஒரு சாமியில் ஒரு கல்குவாரியில போய் வில்லன்களை போட்டு அடிச்சுட்டு இருக்கிற மாதிரி காமிச்சுக்கிட்டே இருக்காங்க. அந்த நிறுவனத்தோட அதிபர் தான் வில்லன் ராணா டகுபதி இருக்க வாய்ப்பு இருக்கு. ஒரு கல்குவாரி ஒரு சாமி இதில் தான் ஃபைட் சீன்கள் வந்து மாறி மாறி நடக்கிறதா காமிக்கிறாங்க. அடுத்து அபிராமியை காமிக்கிறாங்க. அவங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ் வந்து வில்லங்களால் பாதிக்கப்பட்டிருக்கலாம். அவருக்கு ரஜினி ஹெல்ப் பண்ணி பின்னால் அபிராமி வந்து ரஜினிக்கு சப்போர்ட் பண்ண அதிக வாய்ப்பு இருக்கு. அடுத்து ஃபகத் ஃபாசில் சட்டம் போற மாதிரி காமிக்கிறாங்க. அவரு வில்லங்களை அடிச்சு ரஜினிக்கு ஹெல்ப் பண்ணுவார் அப்படின்னு நினைக்கிறேன். அடுத்து ஏற்கனவே சொன்ன மாதிரி ரித்திகா சிங் வில்லங்களை புரட்டி எடுத்து ரஜினி சைடு பாக்குவாங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஆனா இவங்கெல்லாம் மீறி ஃபைட் சீன்ல பட்டை கிளப்புறது யாருன்னா சந்தேகமே இல்லாம சூப்பர் ஸ்டார் ரஜினி தான். வயசானாலும் சிங்க நிரூபிக்கிற மாதிரி தலைவர் அப்படியே பேண்ட் பாக்கெட்டுக்குள்ள கை விட்டுட்டு நடக்கிற அந்த ஸ்டைலும், வில்லங்களை அடிச்சு போட்டுட்டு அந்த கண்ணாடியை மாற்றுற அந்த ஸ்டைலும் வந்து செமையா இருக்குங்க. அடுத்து தலைவர் பயங்கரமான ஒரு டைலாக் சொல்றாரு.
அநியாயம் நடக்கும்போது போலீஸ் வந்து கண்டிப்பாக அமைதியாக இருக்கிறத விட அதிகாரத்தை எடுத்தே ஆகணும் அப்படிங்கிறாரு. என்ன ஒரு பவர்ஃபுல் டயலாக் அப்படிங்கிறீங்க. அடுத்து அமிதாப் கிட்ட ரஜினி வந்து நீங்கள் என்னை எந்த போஸ்ட்டில் தூக்கி போட்டாலும் நான் போலீஸ் தான், யாராலையும் அவனை எட்டத்து காப்பாற்ற முடியாதுன்னு சவால் விடுறாரு. போலீஸ் உயர் அதிகாரிகளுக்கு கீழே உள்ளவங்கலாம் உயர் அதிகாரிகள்கிட்ட சவால் விடுறது வந்து சினிமாவில் மட்டும்தான் நடக்கும். ஆனால் அவனை எட்டது காப்பாற்ற முடியாதுன்னு ரஜினி சொல்கிறாரு. இதில் அந்த அவன் யார், இல்லைனா இல்லை நம்மளான்னு படம் பார்க்கும்போது தான் தெரியும். ஏன்னா இப்போ தான் இந்திய 2 கோட் படங்களை பார்த்து அவனை மரண அடியோட வழியே இன்னும் தீராம தான் ரிஸ்க் எடுத்து இந்த படத்துக்கு போகிறோம். எப்படி இருக்குன்னு பார்ப்போம். அடுத்த அநீதி வந்து நீதியால் தான் வெல்லணும்னு அமிதாப் பச்சன் வந்து பிரகாஷோடைய வாய்ஸ் மாதிரி ஏஐ மூலமாக மிமிக்ரி பண்ணி பேசிக்கிட்டு இருக்காரு. அநீதி வந்து நீதியால் ஜெயிச்சது ராமாயண காலத்தில், அநீதியால் ஜெயிச்சது மகாபாரத காலத்தில். அப்போல்லாம் ஈஸியாக முடிஞ்சது. இந்த கலியுக காலத்தில் வந்து அநீதியால் ஜெயிக்கிறதுக்கே ரொம்ப கஷ்டப்பட வேண்டியிருக்கு. இவங்க வந்து அநீதியை வந்து நீதியால் ஜெயிக்க போகிறாங்க. அப்படி சினிமாலையாவது ஏதாவது நடக்குமா அப்படின்னு நம்ம பார்ப்போம். ட்ரெய்லரில் வந்து அந்த மனசிலாய பாட்டையோ மஞ்சு வாரியர் ஜெயிச்சியோ வந்து காமிக்கவே இல்லை. ஒருவேளை மஞ்சு வாரியர் வந்து ரஜினியோட ஃப்ளாஷ்பேக்கில் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. சரி வாங்க படம் எப்படி நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். படம் வர 10ஆம் தேதி இன்னும் 4 நாளில் ரிலீஸ் ஆகுது. ஆயுத பூஜை ரிலீஸ் கனெக்ட் பண்ணி கங்குவா படத்தை மாற்ற வச்சுட்டு ரிலீஸ் பண்ணுறாங்க. கங்குவா ட்ரெய்லர் பார்த்துட்டு பயந்துட்டாங்களான்னு தெரியல. படத்தோட வெற்றி வாய்ப்புகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா படத்தோட டைரக்டர் ஞானவேலுடைய ஜெய்பி மாதிரி எதிர்பார்த்துட்டு போகிறதா இல்லை ரஜினி படமாக எதிர்பார்த்துட்டு போகிறதா இன்னும் குழப்பமாக தான் இருக்குது. படத்தோட மாஸ் ஆக்ஷன் காட்சிகள் பார்த்தா ஒரு பக்கா ரஜினி டைரக்டர் வந்து ஞானவேல் டைரக்ட் பண்ணியிருக்காரு அப்படி தான் தோணுது. ஞானவேலுடைய பல படங்களான அந்த கூட்டத்தில் ஒருவன் படத்தோடைய புத்திசாலித்தனமான மேக்கிங்கோ ஜெய்பி படத்தினுடைய கண்டென்ட்டோ இதில் எதிர்பார்க்கறது ரொம்ப கஷ்டம்தான். படத்தோட ட்ரெய்லர் பார்க்கும்போது கதை என்னென்னு ஓரளவுக்கு நமக்கு ஐடியா புரிஞ்சுது, ப்ரெடிக்ட் பண்ண முடிஞ்சது. இந்த கதையெல்லாம் வந்து தமிழ் சினிமா ரொம்ப வருஷமாக அடிச்சு பிடிஞ்சு துவச்சி காயப்பட்ட கதை தான். இந்த மாதிரி படங்கள் வந்து ராட்சசன் மாதிரி, போர்க்களம் மாதிரி, 5ஆம் பாத்திர மலையாள படம் மாதிரி வித்தியாசமாக விறுவிறுப்பாக பிரசன்ட் பண்ணாதான் எல்லா தரப்பு ஆடியன்ஸும் வருவாங்க. இல்லை வழக்கமான ரஜினியோட ஆக்ஷன் மசாலா படமாக இருந்தால் ரசிகர்கள் கூட்டம் தவிர ஆரம்பத்தில் ஒரு ஃபேமிலி ஆடியன்ஸும் படம் நல்லா இல்லைன்னா ரிஜெக்ட் பண்ண தான் செய்வாங்க. அதில் படம் வந்து நான் வயலண்ட் கண்டென்ட் ஆகிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ படத்தோட வெற்றியை தீர்மானிக்க போகிறது ரஜினி இல்லை, அந்த ஸ்டோரி ஸ்க்ரீன் பிளே கண்டென்ட் தான். இதுக்கு தர்பார் படம் வந்து மிகச்சிறந்த உதாரணம். அதை வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணா இருக்கு தம்பி, மறக்க முடியல. இந்த ட்ரெய்லருடைய நிறைய சீன்கள் ஷாட்டுகள் ஏற்கனவே நிறைய படங்களை பார்த்து பழக்கம் ஆயிடுச்சு. ரஜினியோட தர்பார் படத்துல இதே மாதிரி தான் பெண்களுக்கு அநியாயம் பண்ற வில்லனை அளிக்கிற போலீஸ் அதிகாரி. ஜெயிலர் படம் விக்ரம் படத்தோட ஜெராக்ஸ் காப்பி அப்படிங்கிறனால எனக்கெல்லாம் ஜெயிலர் படம் வந்து ஒரு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தவே இல்லை, ரொம்ப டிசப்பாயிண்டா தான் இருந்தது. இந்த படத்தோட ட்ரெய்லர் பார்க்கும்போது ஜெயிலர் பிளஸ் தர்பார் படங்களோட கலவையை மாதிரி தான் தெரியுதே தவிர ஞானவேலுடைய படமா சுத்தமா தெரியவே இல்லை. அந்த அநீதியை வந்து நீதியால தான் ஜெயிக்கணும் அப்படிங்கிற டயலாக்ல மட்டும்தான் இது வந்து ஞானவேல் படம் அப்படிங்கிறது நமக்கு ஞாபகத்துக்கு வருது. அந்த அளவுக்கு 70 to 80% படம் வந்து கண்டிப்பா வந்து ஒரு ரஜினி படம் மாதிரி தான் இருக்க வாய்ப்பு இருக்கு. ஸ்டோரி, ஸ்கிரீன் பிளே, டயலாக், கண்டென்ட் இது எல்லாம் பக்காவா இருக்கிற ஒரு ரஜினி என்டர்டைன்மெண்ட் மூவியா இருந்தா மட்டும்தான் இந்த படம் வந்து 80% to 90% வெற்றி வர வாய்ப்பு இருக்கு. வாய்ப்பு இல்லை ராஜா. ஆனால் ட்ரெய்லர் பார்க்கும்போது ஸ்டோரி, ஸ்க்ரீன் பிளே, கண்டென்ட் அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கிற மாதிரி தெரியல. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் படத்தோட வெற்றி வாய்ப்புகள் வெறும் 50% தான். அதுவும் இப்போ ரஜினி ஹாஸ்பிட்டல்லேருந்து ட்ரீட்மெண்ட் எடுத்து முடிச்சுட்டு வந்ததுனால அந்த சிம்பத்தியில் விட படம் வந்து ஓரளவுக்கு வெற்றி வர வாய்ப்பு இருக்குது. மற்றபடி நான் மேல் சொன்ன இத்தியாதிகள் எல்லாமே டபுள் ஸ்ட்ராங்கோடு வர ஒரு ரஜினி படமாக இருந்தால், நான் வயலண்ட் கண்டென்ட்டாக இருந்தால் ரஜினியோட சந்திரமுகி மாதிரி மிகப்பெரிய வெற்றியடைய ஒரு 20% வாய்ப்புகள் இருக்குது, அவ்வளோதான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ட்ரெய்லர் ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் கருத்துக்களை வந்து கமெண்ட் பாக்ஸில் எழுதுங்க. நம்ம யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணால் பக்கத்தில் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்களுக்கு சஜஸ்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் இதே மாதிரி ஒரு ட்ரெய்லர் ரிவ்யூ நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் செல்லம்.